உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்று அருமையான ஒரு பொங்கல் திருநாள். இந்த ஆண்டிலிருந்து நமக்கு எல்லா மகிழ்ச்சியும் பொங்கட்டும். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ, பவர்டு பை 999 பிரிஸ்டீஜியஸ் லுங்கிகள் மற்றும் மில்கா ஒண்டர் கேக். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் அரசன் சோப், ரொம்ப நல்ல சோப் மற்றும் அரசன் வாஷிங் பவுடர் மற்றும் கோபால் சூப்பர் டூத் பேஸ்ட் மற்றும் அஞ்சால் அலுப்பு மருந்து. இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். நல்ல ஒரு தலைப்பு. இனிய இல்லறம் சிறக்க பெரிதும் துணை நிற்பது மகளிரின் மதிநுட்பமா அல்லது ஆண்களின் ஆளுமையா? இதுதான் தலைப்பு இன்னைக்கு. இல்வாழ்க்கையில் எவன் வெற்றி பெறுகிறானோ அவன்தான் சமூக வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும். இல்வாழ்க்கையில் ஒருத்தன் தோத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் சமுதாயத்திலையும் வெற்றி பெறவே முடியாது. அதனால் இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை. இல்லறம் சிறக்க பெரிதும் துணை நிற்பது மகளிரின் மதிநுட்பம் அப்படின்னு பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. அற்புதமான பேச்சாளர். அது என்ன மகளிரின் மதிநுட்பம்? உண்மையிலே எல்லா விஷயத்திலையும் ஒரு நுட்பமான விஷயங்களை பெண்கள் தான் கண்டுபிடிப்பாங்க. காலிங் பெல் அடிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருங்க. டிங் அப்படிமா உங்கள் அப்பா வந்துட்டாரு. என்னம்மா போஸ்ட்மேனு கூட அடிக்கலாம், இது எப்படி அப்பான்னு கண்டுபிடிச்ச? இவ்வளவு கஞ்சத்தனமாக உலகத்தில் எவனையுமே மணி அடிக்க மாட்டான். கொஞ்ச நேரம் தான் அதை இழுத்து அடித்தா என்ன, கரண்ட்டு வேஸ்ட் ஆயிரும்ல. இந்த ஆள் எனக்கு பூ வாங்கி கொடுத்தே 30 வருஷம் ஆகுது. ஒரு தடவை வாங்கி கொடுத்தாரு, இந்த முனூண்டு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வெள்ளையா 50 மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர்றாரு. இந்த ஆளையெல்லாம் கட்டி நான் என்னத்தை கண்டேன்ட்டு அந்த கஞ்சத்தனத்தை பெல் அடிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடும். இதுக்காக பெண்களின் மதிநுட்பந்தான் இனிய இல்லறத்துக்கு காரணமா? ஆண்களுடைய ஆளுமை இல்லையா? ஒரு வீடு கட்டணும்னா எப்படி கட்டணும், மகன் என்ன படிக்கணும், மகளை என்ன படிக்க வைக்கணும், இந்த முடிவெல்லாம் யார்? ஒரு ஆண் தான் எடுக்க முடியும். ஒரு ஆண் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதனால தான் ரேஷன் கார்டில் தலைவன் அப்படின்னு சொல்லி ஆணோட பேரை எழுதி வைக்கிறதுக்கு அதுதான் காரணம். அதனால் குடும்ப தலைவன் இன்னைக்கு ஆண் தான். அவனுடைய ஆளுமையால் தான் இனிய இல்லறம் சிறக்கிறது. அப்படிங்கிற அணியில் பேசுகிறதுக்கு எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அவர்கள் ஆண்களின் ஆளுமையை அப்படிங்கிற அணியினுடைய தலைவராக வந்திருக்காரு. ஆண்களின் ஆளுமை தான் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு பெண் வந்திருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வருகை வந்திருக்கும் திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன். அதுக்கு அடுத்து மிக சிறப்பாக அந்த அணியை அலங்கரிக்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு கவிஞர், அன்பு தோழர் பிரகதீஸ்வரன். ஆண்களின் ஆளுமையே அப்படிங்கிற அணியில் இவங்க 3 பேரும் பேச வந்திருக்காங்க. மகளிரின் மதிநுட்பமே அப்படின்னு பேசுறதுக்கு 2 ஆண்கள் வந்திருக்காங்க. பார், எங்களுடைய மதிநுட்பத்தை பற்றி பேசுவதற்கு 2 ஆண்கள் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் அருமை சகோதரர் சிங்கம் புலி அவங்க வந்திருக்காங்க. அவரை தொடர்ந்து அந்த அணியில் பேசுவதற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து பேசுவதற்கு திருத்தணியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் வேதநாயகி அவர்கள். 6 பேர் ரொம்ப அழகாக பேச வந்திருக்காங்க. இனிய இல்லறம் சிறக்க பெரிதும் துணை நிற்பது மகளிரின் மதிநுட்பமே என்ற அணியை தொடங்கி வைத்து எங்கள் அன்பு சகோதரி முனைவர் வேதநாயகி அவர்களை பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அர்ஜுனன்னா வில்லு, ஹரிச்சந்திரன்னா சொல்லு, ஆண்ட்ராய்டுனா செல்லு, எங்க மகளிர் தான் எப்பவுமே தில்லு. நடுவர் அவர்களே, மனைவினா சும்மா வாங்க, எத்தனை தெய்வங்கள் இருந்தும் என்ன, சத்தியம் அவள் சம்சாரம், அவள் சாமி அவதாரம்னு சொன்னானே, இந்த 2 சாமியாருக்கு தெரியலையா? நடுவர் அவர்களே, இந்த ஆண்கள் அன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், குறிப்பா பிரகதீஸ்வரன் சாருக்கு சொல்றேன். தலையில ஒண்ணும் இல்லைன்னா கிளார் அடிக்கும், லைஃப்ல ஒய்ஃப் இல்லைன்னா போர் அடிக்கும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க இருந்துமா இந்த பஞ்சு டயலாக்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? பொண்டாட்டியை திட்டிட்டு போய் வீட்டில் போய் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. பக்கத்தில் பாருங்க, நம்மால் நல்லா டிப்டாப்பாக அயன் பண்ணி சட்டையை போட்டுக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு நம்ம மதுரை வேற மாதிரி உட்காந்துருக்காரு. காரணம் யாருங்க?
அவங்க மனைவி நல்ல சட்டையை துவைச்சி அயன் பண்ணி கண்ணாடியை தொடச்சி தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாட்டி உட்கார வச்சிருக்காங்க. இங்க வந்து மனைவி சரியில்லைன்னு பேச வந்திருக்காரு. இவங்களெல்லாம் மன்னிக்கலாமா நடுவர்? யாரம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப டாக்டர் பரிதாம முழிக்கிறாரு. அவரை வந்து குளிப்பாட்டி என்ன டாக்டர் இப்பதான் வயசுக்கு வந்த மாதிரில சொல்லிட்டு இருக்கீங்க. குளிப்பாட்டி எண்ணெய் வச்சு கண்ணாடியெல்லாம் தொடச்சி இங்க அனுப்பி விட்டுருக்காங்கன்ட்டு. நடுவர் அவர்களே, இனிய இல்லறம் சிறப்பதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மகளிர் தாங்க. நடுவர் அவர்களே, ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்களை அடக்கி ஆள வேண்டும், அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, எங்கள் பெண்கள்லாம் எப்படி தெரியுமாங்க, எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பெண் மயக்குபவள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அது கிடையாதுங்க. பெண் ஆணை மயக்குபவள் அல்ல, பெண் ஆணை இயக்குபவள் நடுவர் அவர்கள். நடுவர் அவர்களே, சிங்கிளுக்கு மொரட்டு சிங்கிளுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? காதலி இருக்கிறத மறைச்சா அவன் சிங்கிளு, கல்யாணம் ஆனதையே மறைச்சா அவன் தான் மொரட்டு சிங்கிளு. இன்னைக்கு நிலைமை அப்படி போயிட்டு இருக்கா இல்லைங்களாங்க? யோசிச்சு பாருங்க. தனக்காக வாழ்வது இன்பம், பிறருக்காக வாழ்வது தான் பேரின்பம். நடுவர் அவர்களே, எப்பவுமே உண்ணுகிற கையை விட ஊட்டுகிற கைதான் இந்த உலகத்திலே உயர்ந்தது என்று சொன்னால், அந்த குடும்பத்தை ஊட்டி உற வைத்து அழகாக வளர்ப்பவர் யார் என்று சொன்னால் எங்களுடைய பெண்கள் தானங்க. நான் அவங்க 2 பேரையும் பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு திருமண நாள் ஞாபகம் இருக்கா? தெரியாது நடுவர்களே. ஆனால் அவர்கள் மனைவியை போய் கேட்டு பாருங்கள், நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கு என்ன சேரீ கட்டணும், இவர் எப்படி துருன்னு முழிச்சாரு, காப்பி கூட வாங்கி குடிக்காம மேலே ஊத்திக்கினாரு, அதை கொண்டு அழகா சொல்றது யாருன்னா எங்களுடைய பெண்கள் தான் நடுவர் அவர்களே. கோவில் கருவறையை மனிதன் உருவாக்குகிறான், ஆனால் அந்த மனிதனையே தாயினுடைய கருவறை தான் உருவாக்குகிறது என்று சொன்னார். குடும்பத்தை உருவாக்க முடியாதாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரே விஷயம் சொல்றேன் எல்லா ஆண்களுக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். பொண்டாட்டி திட்டும் போது கம்முனும், பூரிக்கட்டையால் அடிக்கும் போது கம்முனும் இருந்தா உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். வாழ்க்கையில எவ்வளவு தத்துவங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாரு, வாழ்க்கையில எப்படி எப்படிலாம் வாழணும்னு. கல்யாணம் ஆன புதுசுல எல்லா ஆண்களும் ஃபோனில் என்னங்க ஸ்டோர் பண்ணுவாங்க? மை லைஃப். ஏன்னா அப்போதான் அவனுக்கு விடிஞ்சிருக்கு உலகமே. கொஞ்ச நாள் போனவன மை வைஃப், அப்புறம் டார்லிங். 10 வருஷம் ஆகட்டும் ராங் நம்பர்னு போட்டு வச்சிருப்போம். இவங்கெல்லாம் என்ன குடும்பத்தை காப்பாற்றுவாங்க நடுவர் அவர்களே? பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று சொல்லி இருக்கார் என்று சொன்னார். அந்த தெய்வத்தை வந்து திட்டுறீங்களே நடுவர் அவர்களே. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, அவங்களுக்கெல்லாம் பொறாம பட்டு புடவை கட்டின்னு வருது, அது என்னது நீத்து அம்பானி செயினை போட்டுக்குன்னு வருது. ஏன் பொறாமப்படுறீங்க? நாங்கள்லாம் எதுக்கு பட்டு புடவை கட்டி நீத்து அம்பானி செயினை போட்டுக்குன்னு வரோம்? எதுக்கு நடுவர் அவர்களே? நாளைக்கு எங்கள் வீட்டுக்கார 4 பேர் மாக்கு மேலே பல்ல போட்டு அவன் பொண்டாட்டியை சரியாகவே வச்சுக்கிட்டு இல்லைன்னா உங்களை சொல்லிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக. கேட்டுக்கங்கய்யா ஆம்பளை எல்லாம், இதை நம்பிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய கொடுமை. தாலியை தலைகுனிந்து வாங்கி கொண்டு அந்த குடும்பத்தை தலை நிமிரச் செய்பவள் தான் எங்களுடைய பெண்கள் என்று சொன்னார். அதை யாராலும் மறுக்க முடியாது நடுவர் அவர்களே. இன்னைக்கு என்ன தெரியுங்களா? காய்கறி நறுக்குகின்ற கைகளிலே கணிப்பொறியை எங்களால் இயக்க முடியும், கரண்டி பிடித்த கைகளிலே எங்களால் கார் ஸ்டேரிங்கை பிடிக்க முடியும், தொட்டில் ஆட்டுகின்ற கைகளிலே எங்கால் தொல்லுலகை ஆள முடியும் என்பதை நாங்கள் எல்லாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. அதனால தான் அந்த ஆளுமை எங்ககிட்ட வந்துருச்சே அப்படிங்கிற பொறாமையில் பேசுகிறாங்க. இதான் விஷயம் நடுவர் அவர்களே. நான் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. இல்லறத்தினுடைய இதயம் பெண்கள் நடுவர் அவர்களே. எல்லா அங்கங்களும் உழைக்கும், ஓய்வெடுக்கும், ஆனால் இதயம் மட்டும் எப்பொழுதும் ஓய்வெடுத்து கொள்ளாது. அதுபோல தான் இல்லறத்திலே பெண்கள் எப்பொழுதும் ஓய்வெடுத்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி, பெண்கள் தேன் போல தானும் கெட்டு போக மாட்டார்கள், தன்னை சேர்ந்தவர்களையும் கெடவிட மாட்டார்கள் என்று சொல்லி, இல்லறம் இனிதே சிறப்பதற்கு எங்களுடைய பெண்களுடைய மதிநுட்பம் தான் காரணம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகளிரின் மதிநுட்பமே அப்படிங்கிற அணிக்கு ரொம்ப அருமையான தொடக்கம். ஒரு பெண்ணினுடைய அந்த நுட்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஒரு குடும்பத்தை மிக அற்புதமாக வழி நடத்துகிறது அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லணும், ஆண்களின் ஆளுமையேங்கிறத ஒரு பெண் பேசி நம்ம கேட்கணும். இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்களை ஆண்களின் ஆளுமையே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். நடுவர் உள்ளிட்ட
அவைக்கு என் முதல் வணக்கம். ஒரு அழகான கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஆடவரினுடைய ஆளுமையா பெண்களினுடைய மதிநுட்பமா இல்லறம் எப்போது சிறக்கும் என்ற கேள்வி. இந்த பெண்ணினுடைய மதிநுட்பத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சிருவாங்க. அதை எப்படியாவது நம்ம உடைச்சு நடுவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலான்னு நானும் பேனா பென்சில் பேப்பரோட ரொம்ப நேரமா காத்திருந்தேன். கண்டென்ட்டே கிடைக்கல. வேதனாயம் மட்டும்தான் கிடைச்சிருக்காங்க. விடவே மாட்டேன். இன்னைக்கு ஆண்களை ஒரு காமன் நேரம் திட்டி தீர்த்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெண்களை நீங்க அடக்க நடக்கிறீங்க. உங்களை அடக்கிட்டாலும் நீங்க டீன்னு கூப்பிடுறீங்க, நான் உங்களை டான் கூப்பிட்டா நீங்க கோப்படவே இல்லையாக்கோ. ஊட்டுற கை தான் உயர்ந்த, உண்ணுகிற கையும் நீங்க தான், ஊட்டுற கையும் நீங்க தான். நாங்க இல்லைன்னு சொல்லல. உழைக்கிற கைன்னு ஒரு கை இருக்குல்ல, குடும்பத்தை பாதுகாக்கிற கைன்னு ஒரு கை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஆடவர். ஒரு சிங்கத்தின் பிடரியை அப்படி தள்ளி விட்டு அப்படி வந்து நிக்கும்ல ஒரு ஆண் சிங்கத்தினுடைய கம்பீரம், தோகையை விரித்து நிற்கக்கூடிய ஒரு ஆண்மயிலினுடைய ஒயில், கொண்டை அப்படி சிலிப்பிட்டு நிக்கும்ல, பெட்டை இல்ல நிமிர்வோடு இருக்கக்கூடிய சேவல், அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு, அது கெத்து. இதுக்கு பேர் தான் வேத தில்லு. அது ஆண்களிடம் தான் இருக்கிறது. நேரம் கைதட்டி குமிச்சிருக்க வேணாம் ஐயா. என்ன பேச்சு இவ்வளவு நேரம் வந்து ஆணுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்குது இல்லையா? அந்த ஆளுமையை நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. வீட்டுக்காரரு ஆடம்பரமா செலவழிக்கிறாரு, வரப்போறவங்களுக்குலாம் செலவழிக்கிறாரு, சொந்தக்காரங்களாம் செலவழிக்கிறது, சிக்கனமா எடுத்து வைக்கிறது. அந்த ஆளுக்கே தெரியாம அந்த ஆள் பாக்கெட்ல இருந்து எடுத்து 3 சீட்டு போடுறது. அதான் பாத்திர சீட்டு, நகைச்சீட்டு, என்னத்தையாவது ஏல சீட்டுன்னு போடுறது. கரெக்டா சீட்டு முடிய போகும்போது ஓடி போயிடுவாங்க. அவர் சொல்றது கிடையாது. வீட்டுக்கு வந்து கம்முன்னு 3 நாளைக்கு எதுக்குப்பா பேசாம இருக்க, என்னடா வேணும்? இவர் பேராண்மை உடையவர். இந்த பிள்ளையை தவிர பார்க்க நல்ல மனுஷனத்தை ரொம்ப சீரழிக்கிறது. அடாவடித்தனமான ஆளுகள்லாம் அசால்ட் பண்ணிடுவாங்க. இதை என்ன செஞ்சா எங்க தட்டினா விழுவும் தெரியும். ரொம்ப நல்லவங்களைத்தான் பிடிச்சி கொடுமைப்படுத்துறது. 3 பேரும் ஓடிருப்பான். பாத்திர சீட்டுக்காரன்னு ஓடிட்டான், நகைச்சீட்டுக்காரன்னு ஓடிட்டான், ஏலச்சீட்டுக்காரன் தான் முதல்ல சொல்லாம கொள்ளாம ஓடி இருப்பான். உங்களுடைய மதி ரொம்ப நுட்பமா வேலை செய்யுது. நான் கேட்கிறேன், பெண்களுடைய மதிநுட்பம் பெண்களுடைய மதிநுட்பம் குறைந்தது அல்ல. ஆனா ஒரு இல்லறம் சிறக்கணும்னா அங்க காக்கும் கரமாக பாதுகாக்க ஒரு ஆள் வேணும். பெண்களுடைய மதிநுட்பம் தங்க மாதிரி விலை மதிப்பில்லாதது, ஆனா பாதுகாக்கப்பட வேண்டியதா இருக்குது. யாரா ஒரு ஆள் காவலுக்கு வேண்டியிருக்கு உங்களுக்கு. நாங்க இரும்பு தான், இல்லைன்னு சொல்லல. இந்த இரும்பு பெட்டகத்துக்குள்ளதான் அந்த தங்கம் இருக்கணும் எப்பயுமே. அது உங்களுக்கு புரியணும். நீங்க மதிநுட்பம் உள்ளவர்கள் தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா மதிப்பு யாருக்கு இருக்குன்னு பாருங்க, எங்களுக்கு தான். நீங்க போடுற மாமியார் மருமக சண்டையை நிப்பாட்டினீங்களே அந்த குடும்பம் சிறந்துரும், இல்லறம் இனிச்சிரும், சூப்பரா போயிடும். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா நன்றியோட இருக்கணும். நாங்க சாப்பிடுறோம், நாங்க ஒரு பெண்கள்ட்ட இருந்து என்னெல்லாம் அனுபவிச்சுக்கிறோம். ஒரு பெண்ணா, ஒரு தாயா, ஒரு பெண் என்னெல்லாம் செய்யறான்னு ஆண் நன்றியோட இருக்கான்ல. ஏன் பெண்கள் நன்றியோட இருக்குல்ல? வேதநாயகி என்னைக்காவது ஒருத்தர் எங்க வீட்டுக்காரு சூப்பர்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்க வீட்டுக்கார் நான் ஒருத்தி இல்லைன்னா அவன் சீரழிஞ்சு செங்கச்சம் வந்துருவான். அவர் பெருமை அப்படி பறக்கும், நடு ரோட்ல பறக்கும். ஆனா இதுக்கு எந்த ஆம்பளையா வருத்தப்படுறாரு? பேச்ச விடுமா, உள்ள வந்து வேலையை பருண்டுருவாரு. அசால்ட்டா ஒற்ற வார்த்தையில் இதே பதிலுக்கு சொல்லுங்க. இந்த பொம்பளையை கட்டினதுனாலதான் என் வாழ்க்கை இப்படி போச்சுன்னு ஒத்த வார்த்தை சொல்லட்டும். அந்த குடும்பம் என்ன ஆகும்னு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படியே இருந்தாலும் மனசுல தான் வச்சிருப்பாங்களே ஒளிய, வெளியே எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. மைண்ட் வாய்ஸ் கேட்காது. இருந்தாலும் இங்க வரைக்கும் இருக்கும்ல. இப்படியே பார்த்துட்டு இப்படியே உட்காந்துருப்பேன். ஆம்பளை கஷ்ட நஷ்டத்தை வெளியவே காட்டிக்க மாட்டானுங்க. எவ்வளவு வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் காலையில் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டு அப்படி ஜம்முன்னு வருவார். என்ன மாப்பிள்ள நேற்று ஒரே சத்தம் வீட்டில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த இடத்த ஒரு தடவு வாம்பார். முகரையில் குத்து வாங்கியிருந்தா கூட அப்படி ஒரு தடவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை ஜன்னல் வழியாக பார்த்தேன் நீ அடி வாங்கினது அப்படின்னா பார்த்துட்டீல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மதிநுட்பங்கிறது என்ன தெரியுமா? இல்லறத்துக்குள்ள எது சிறக்கணும் தெரியுமா? அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம், அது ரொம்ப முக்கியம். ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்க உழைப்பவன் தந்தை. பாரதி சொல்லுவான், எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலையம்பா. எங்க அப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பும் ஒரு கம்பீரமும் வரும் பாத்தீங்களா? அப்பா ரொம்ப பேச மாட்டாரு. அப்பா சொல்லுவாரு, அப்பா இருக்கேன்டா பேசாம இருறா, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த ஒத்தை வார்த்தைக்கு அம்மா பக்கமா பேசினாலும் ஈக்குவல் ஆகாதுங்க. இப்போ லைவ்ல
அந்த குகேஷ்ன்ற பையன் அந்த கிராண்ட் மாஸ்டர் உலக செஸ் சாம்பியனை 18 வயசுல வாங்கிட்டு ஒரு பிள்ளை வந்த உடனே தகப்பனார தேடி ஓடி போய் அவ அப்பா அவர் ரஜினிகாந்த் கட்டி பிடிச்சான் பாத்தீங்களா? ரியல் ஹீரோ அந்த ரஜினிகாந்தை பார்க்கும்போது இருந்த சந்தோஷம் இருக்குது பாத்தீங்களா? என் பிள்ளைக்கு ஒன்று பிடிச்சிச்சுன்னா அதை நான் செய்வேன். என் பிள்ளைய எங்கே போனாலும் அந்த உச்சி வரைக்கும் கூட்டு போவேன்னு ஒரு அடம் பிடிக்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா? அது அம்மாவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அம்மாவுக்கு இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி கொஞ்சம் பயமாக இருக்கும். எதுக்கு சாமி அங்கே வரைக்கும் போய்கிட்டும்பாங்க. அவர்கள் தங்கம், நாங்கள் இரும்பு, நாங்கள் பயன்பாட்டுக்குரியவர்கள், அவர்கள் பாதுகாப்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, எதுக்கு நாங்கள் பட்டு சேலை கட்டுறோம்? நீத்து அம்பானி போட்டிருக்கதை நான் ஏன் போட்டிருக்கேன்? யாராவது ஒன்று போட்டிருந்தா இதே தான் வேணும்னு அடம் பிடிக்கிற ஏதாவது ஒரு ஆம்பளை பார்த்துருக்கீங்களா? மாப்பிள்ளை என் வெள்ளை வேட்டி சூப்பராக இருக்கான்னு கேட்டேன். ஏதாவது ஒரு ஆம்பளை கலட்டாமல் 3 நாளைக்கு துவைக்காமல் போட்டுக்க ஜீன்ஸு எப்படி மணக்குதானே யாராவது பக்கத்தில் யாராவது இப்படி பேசியிருக்கிறாங்களா? 24 மணி நேரம் அலங்காரங்களையும் அடுத்தவருடைய ஆடையும் பார்க்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு படித்திருந்தாலும் கொஞ்சம் அந்த மதிநுட்பம் வீட்டுக்குள்ளே பயன்படலையோன்னு தோணுது. பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், புதிய பிரச்சனைகளையும் அது அந்த ஃபேஸ் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும், என்ன வேணாலும் சரி பார்த்துக்கலாம்ங்கிற நெஞ்சு உரம் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினால்தான் இல்லறம் சிறக்கிறதே தவிர மதிநுட்பம் என்பது இந்த ஆளுகையின் கீழ் இருக்க வேண்டும். அதை குறைச்சு சொல்லவே இல்லை. எந்த இடத்துல விட்டாலும் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பை இன்னும் ஆடவரின் ஆளுமையிலிருந்து பெண்களின் மதிநுட்பம் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள், கொஞ்சம் கடன் வாங்கிக் கொள்ளுங்கள், கொஞ்சோண்டு மதிச்சிருங்க பொங்கல்ல இருந்து என்று கேட்டுக்கொண்டு எல்லாரிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஆண்களின் ஆளுமைங்கிறத ஒரு பெண் பேசி கேட்கறது என்ன சுகமா இருந்துச்சு பாருங்க. ஒரு குடும்பத்தினுடைய மானத்தையே காப்பாற்றும். இந்த ஆளுமை யாருக்கு வரும்? ஆண்களுக்கு தானே வரும். பெண்கள் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அருமையாக இந்திரா பேசியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, எங்கள் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா. வணக்கத்திற்குரிய நடுவர் அவர்களே, கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவு கலந்த வணக்கங்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் தலைசிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஒருவராக இருந்தவர் பெரும் புலவர் ஐயா நமச்சிவாயம். அவர் மேலே எல்லாருக்குமே மரியாதை உண்டு. திருப்பத்தூர் பா நமச்சிவாயம். அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. வீட்டில் இனிப்பு போடாத காஃபி. ஒரு நாள் அவர் மனைவி காஃபியை முன்னால் வச்சுட்டு அந்த அம்மாவுக்கும் காஃபி எடுத்துகிட்டு வருது, இவருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வர்றாங்க. 2 காஃபியும் வச்சுட்டு உட்காருது அந்த அம்மா. சாப்பிடுங்க, நானும் காஃபி குடிக்கிறேங்குது. இவருக்கு ஒரு ஆசை, நம்ம டெய்லி ஜீனி போடாத காஃபி தான் சாப்பிட்றோம், ஆனால் இவா மட்டும் சுகர் போட்டு சாப்பிட்றால, இன்னைக்கு நம்ம ஜீனி போட்ட காஃபியை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொண்டு வச்சு சொன்ன உடனே ஏதோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்க, என்னான்னு பாருன்னு இருக்காரு. அந்த அம்மா வேகமாக எழுந்து போயிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த அம்மாவுக்கு வச்ச காஃபியை இவர் பக்கம் வச்சுட்டு இவர் காஃபி எடுத்து அந்த அம்மா பக்கம் வச்சுட்டாரு. அந்த அம்மா உட்காந்து காஃபி குடிக்குது, ரொம்ப ரசித்து குடிக்குது. இவர் எடுத்து குடிக்கிறாரு, அந்த காஃபிலையும் ஜீனி இல்லை. உண்மையில் அது மாற்றி வச்சு நம்ம மாற்று வந்தது அடிமைப்பெண் படத்தில் மாற்றினாங்களே, அது மாதிரி மாற்றிட்டோமோ அப்படின்னு திணறிட்டு அந்த அம்மாட்ட கேட்டிருக்காரு, என்னம்மா உன் காஃபிலையும் நீ இனிப்பு போட மாட்டியான்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னைக்கு உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இனிப்பில்லாத காஃபியை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே என்னுடைய காஃபிலையும் நான் இனிப்பு போடுவதை விட்டுவிட்டேன். இவளுடைய தியாகத்திற்கு முன்னால் நான் திருட்டுத்தனமாக காஃபியை மாற்றினேனே என்று நொந்து போனேன் என்று சொல்கிறார். மதிநுட்பம் வாய்ந்த பெண்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், அந்த இல்லறம் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால்தான் பாரதி சொன்னான், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். கடவுள் நிலையை ஒரு கணவன் எய்ய வேண்டும் என்றால் அது மனைவியின் கையில் தான் இருக்கிறது. பாரதி சொன்னான். அதானங்க பாரதி சொன்ன ஒரு கவிதையை எடுத்து கண்ணதாசன் பாலக்காட்டு பக்கத்திலே பாடினா, அதை நாம் பாடுறதை விட நடுவர் பாடினாதான் நல்லா இருக்கும். பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தான், அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான், ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தான்.
தான். யாரம்மா அது நானம்மா, யாரம்மா அது நானம்மா. கடவுளுடைய துணையை விட பத்மநாபன் தன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தான் எழுதினார் பாருங்க கண்ணதாசன். அந்த 3 கடவுளுக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த 3 மனிதர்களுக்கும் தெரியல. ஆக ஒரு வீட்டிலே இருக்கிற பெண்ணினுடைய மதிநுட்பம் நாட்டையே காப்பாற்றுகிறது என்பதுதான் உண்மை. நீர் கொதிக்கிறது, கொதிப்பது நீரா? இல்லை, அந்த நீருக்கு அடியிலே இருக்கிறதே நெருப்பு, அதனால்தான் அந்த நீர் கொதிக்கிறது. அந்த நெருப்பு போன்றவள் மனைவி. அவளுடைய மதிநுட்பம் தான் ஆணை மாற்ற வேண்டும், மேலே இருக்கிற நீரை மாற்ற வேண்டும். ஆக நீர் கொதிக்க வேண்டும் என்றால் நெருப்பு வேண்டும், ஆண் சிறக்க வேண்டும் என்றால் அந்த மனைமாட்சி, அந்த மனைவியிலே இருக்கிற பெண்ணினுடைய மதிநுட்பம் வேண்டும் என்று ஒரு அறிஞர் சொன்னான். பெரியாரை பற்றி சொன்னாங்க, பெண்களுக்கு அவர் குரல் கொடுத்தார், புரட்சி கவிஞர் குரல் கொடுத்தார், பெரியார் குரல் கொடுத்தார், நீங்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறீர்களே. பெரியார் என்று பட்டம் கொடுத்ததே பெண்கள் தானம்மா. தந்தை பெரியாருக்கு சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் பெரியார் என்ற பட்டமே கொடுக்கப்பட்டது. கொடுத்தவர்களே பெண்கள் தான். அது மட்டும் இல்லை, இன்று பெண்கள் எல்லா இடத்திலும் முதலில் இருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, ஒரு நல்ல மனைவிக்கு விஞ்ஞானியின் மூளை, உளவாளியின் கண்கள், துறவியின் வயிறு, குருவின் இதயம், தொழிலாளியின் கைகள், தொண்டனின் கால்கள், இத்தனையும் இருந்தால் அவள் மதிநுட்பம் வாய்ந்த மனைவி. அப்படிப்பட்ட மனைவியின் மூலம்தான் இல்லறம் சிறக்கும் என்பதை வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்கள் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்தினாலும் அதை ஏற்றுக்கொண்டு நுட்பத்தோடு வாழ்கின்ற பெண்கள் தான் இனிய இல்லறம் சிறக்க காரணம் அப்படின்னு ரொம்ப அழகாக வியட்நாம் வீடு பாட்டு, அந்த பாட்டு 2 பாட்டை வச்சு அழகாக பேசினார் கவிஞர் நெல்லை ஜெயந்தா. பழைய பாட்டெலாம் பாருங்களேன். அம்பிகாபதியில் மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே அப்படி ஆரம்பிப்பார். லேடி எப்படி பாடுவாங்க தெரியுமா? பேசவும் அரிதான பிரேமையின் திறம் கண்டு வேதங்கள் பரந்தோடுதே. இவர் சீருடன் வாங்க பாட்டில் கூட அவருடைய ஆளுமை தான் பயங்கரமாக தெரியும். அந்த பெண் அந்த ஸ்கேலில் தான் பாடணும், இவர் தான் டாப்பில் இருக்கணும். ஏன் மாசிலா உண்மை காதலை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா 2 பேரும் ஒரே ஸ்கேலில் பாடுவாங்க. மாசிலா உண்மை காதலே அந்த மாறுமோ செல்வம் வந்த போதிலே. இந்த ஏஎம் ராஜா பிபி சீனிவாஸ் ஹிட்டானதுக்கு காரணமே இந்த ஆண்களுடைய அந்த ஆதிக்க குரல்லிருந்து விடுதலை பண்ணதே இந்த 2 பேர் தான். பழைய பாட்டிலலாம் அப்படித்தான் அடி நொறுக்கி இருக்குங்க. அது மாதிரி ஆண்கள் எவ்வளவு ஆளுமை பண்ணாலும் அந்த மென்மையான பெண் குரல் சேர்ந்தாதான் ஒரு காதல் டூயட்டுக்கே அழகு. அருமையாக சொன்னார். அதுக்கு பதில் சொல்லணும் வாங்க. ஜெயராஜமூர்த்தி ஆண்களின் ஆளுமையே அப்படின்னு பேசுறதுக்கு முதலாவதாக ஒரு ஆண் வர்றார். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். இன்னைக்கு கவிஞர் பேசினாரு. அவர் பேசுனதுல ரொம்ப ஹைலைட் என்னன்னு கேட்டா, மனைவாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைவாட்சி தாயினும் இல். இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. முக்கியமா 2 குறள் இருக்கு, அதை படிக்காம வந்திருக்காரு கவிஞர். 1, புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுவோல் பீடு நடை. நல்ல மனைவி எப்படிப்பட்ட மனைவி தெரியுமா கிடைக்கணும்? ஒவ்வொருத்தனுக்கும் குடும்ப பெருமையை காப்பாற்றக்கூடிய, குடும்பத்தினுடைய புகழை நிலைநிறுத்தக்கூடிய பெண் கிடைக்காவிட்டால் எந்த ஆணாக இருந்தாலும் சரி நம்மை இகழ்பவர் முன்னாக காளையை போல் நடக்க முடியாது. முதல் மரியாதை சிவாஜி மாதிரி தான் நடக்கணும். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சங்க இலக்கியம் தாயுடைய கடன். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனை, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனை, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை. அடிச்சாரு பாருங்க பொன்முடியார். கடைசி 2 வரி அங்கதான் ஆண்களுடைய அந்த ஆளுமை நிற்கிது. ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை. காளை நாங்களாம் ஒரு மரத்தினுடைய வேரை போன்றவர்கள் ஆண்கள்ங்க. ஒரு கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம். இதெல்லாம் வெளியில் தெரியாத வேர்கள். அஸ்திவாரம் யாருக்கும் தெரியாது. ஒரு குடும்ப தலைவன் அப்பாக்கள்
படுகின்ற கஷ்டத்தை உணர்ந்திருப்பார். சும்மா பட்டிமன்றத்துக்கு ஒரு பேச வந்திருக்கிறார், அவ்வளோதான். பல பேர் எவ்வளவு சாகசங்கள் செய்கிறார்கள் என்றால் அதற்கு குடும்ப தலைவன் தாங்க முக்கியம். ஒரு ஆண் தான் தன்னுடைய பிள்ளையை தன்னை விட உயர்த்தி பார்ப்பான், தோளிலே வைத்து. அந்த பிள்ளை தான் தோளில் அமர்ந்து கொண்டு உலகத்தையே பார்ப்பான். தன்னுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தையே காட்ட வேண்டும் என்று தோளிலே சுமக்கக்கூடியவன் ஆண்மகன். இதெல்லாம் மறந்துட்டு பேச வந்துட்டீங்களா ஐயா? வீட்டிலே செலவினங்களை குறைப்பது யார்? ஆண்கள் குறைச்சிப்பான். அவன் சிக்கனமாக இருப்பான். அதிகபட்சமாக 4 முழம் வேஷ்டி, இன்னும் ஒரு காட்டன் சட்டை, அவ்வளோதான். நம்ம நோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். பாருங்க, பெரிய வடம் மாதிரி தொங்குது. பூவு, மல்லிகை பூ இப்போ முழம் கிட்டத்தட்ட 30 ரூபா 40 ரூபான்றான். 50 ரூபாய் 80 ரூபாயா? நான் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுமா, என் பொண்டாட்டி இங்கே வரல. உலக வரலாற்றை எடுத்து பாருங்க. ஆண்கள் தாங்க தலைச்சிறந்த ஆளுமைகளாக இருந்திருக்கிறார்கள். புத்தர்கள் எடுத்துங்க, மகாவீரர் எடுத்துங்க, இயேசுவை எடுங்கள், நபிகளாரை எடுங்கள், ஏன் தத்துவ உலகில் எடுத்துங்களேன், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், இந்த மாதிரி ஒரு வரிசையை பெண்ணினத்துக்கு காட்ட முடியுமாயா? சிங்கம்புள்ளி காட்ட முடியுமா? ஒரு ஆளுமை என்பது இந்த நாட்டை ஆளுவதும் சிறந்த ஆளுமைதான். தலைக்கு மேல எவ்வளவு பாரம் இருந்தாலும் சரிங்க, பார்த்துக்கலாம்னு சொல்லியே காலத்தை ஓட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆண்கள் இருப்பதால் தான் குடும்பம் என்கின்ற அந்த தேர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு அச்சாணியாய் விளங்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். குகேஷை பற்றி சொல்லியே ஆகணும். குகேஷனுடைய தாய் தந்தை இருவருமே டாக்டர்கள் என்பதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை. அப்பா சாதாரண மருத்துவர் அல்ல, அரசு பணியிலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய மருத்துவர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ரஜினிகாந்த், டாக்டர் ரஜினிகாந்த். தன்னுடைய மகன் இந்த மாதிரி செஸ்ஸில் ஆர்வமாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவனை உலக அளவிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரசு பணியையே தியாகம் செய்தார். கடன் வாங்கினார். கஷ்டங்களை அவர் பட்டு அனுபவித்து இன்றைக்கு உலக செஸ் சாம்பியன் 18 வயதிலே ஆக்கியிருக்கிறார் என்றால் உள்ளபடியே ரியல் ஹீரோ ரஜினிகாந்த். அந்த ரஜினிகாந்த் வேலை இல்லை என்று வேலை தேடும் இளைஞர்கள் மத்தியிலே தனக்கு கிடைத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய, அங்கே போய் பாருங்க, முதுகுல அந்த சாப்பாடு போயிட்டு இருக்கான் பாருங்க. அவர்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுமைகள்? நம்ம நினைச்சா ஓஹா ஓஹோ அந்த மாதிரி செஞ்சவங்க, சாதிச்சவங்க, பெரிய புத்தகம் எழுதினவங்க, அவங்க தான் ஆளுமைன்னு இல்லை. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற அன்னாடம் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எந்த இளைஞனும் தலைச்சிறந்த ஆளுமை தான். இன்னொரு வேதனையான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதுக்கு அப்ளிகேஷன் போடுறான். பார்த்தா உள்ளபடி நொந்து போயிட்டேன். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், பிஇ எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் எல்லா இன்ஜினியரிங் வரான். எம்பிஇ முடித்தோம். என்னையா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலைனா அந்த வேலை கிடைச்சா கூட போதும் சார்ன்றான். எப்படிங்க? ஏன் தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு அந்த என்ன படித்தாலும் அதை பற்றி யோசனை பண்ணாமல் எப்படியாவது சம்பாதிக்கணும்னு வரான் பாருங்க. அதுதாங்க ஆண்கள். ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் இந்த உலகத்திலே நிச்சயமாக இயங்குவது மிக மிக கடினம். ஆகவே இல்லறம் சிறக்க என்றைக்கும் பெரிதும் துணை புரிவது ஆண்களுடைய ஆளுமையே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வீட்டில் அவ்வளோ பிள்ளைகளும் சாயந்தரம்னா எங்கள் அம்மா கூட விளாண்டுக்கிட்டு மேலே ஏறி ஆட்டம் போட்டுக்கிட்டு அடுத்த நாள் ஆஃபேலி பறிச்ச போடா எங்கள் அண்ணன் நீ போடா நான் தாண்டா ரேடியா கேட்பேன், நீ கேட்கணும் கச்சா முச்சான்னு சத்தம் கேன்னு எங்கள் அம்மா டேய் கொஞ்ச நேரம் படிங்கடா நீ போமா அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை மிரட்டுவான். ஆனால் வெளியில் ஒரு செருப்பு சத்தம் கேட்கும். வீட்டு கதவை திறந்துன்னு டேன்னு தான், அவ்வளோதான். எங்கே தான் நாங்கள் ஒதுங்குவோம்னே தெரியாது. எல்லாம் ஆளாளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வானாயி மண்ணாயி வழியாகி ஒளியாகி ஊனாயி உயிராகி அப்படியே வீடு டிசிப்ளின் ஆயிடுது. அப்படிலாம் எங்கள் அப்பா அப்படி கண்டித்து படிக்க வச்சதுனால தான் நாம் பண்ண சேட்டைக்கும் இம்சைக்கும் இன்னைக்கு ஒரு வாத்தியாராக பாடநூல் கழக தலைவராக இருக்கேன்னா எங்கள் அப்பா அந்த நேரத்தில் படுறா அப்படின்னு ஒரு கொடுத்த ஒரு சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சாதிக்குமையா அத்தனை விஷயங்களை அருமையாக சொன்னார் ராஜமூர்த்தி சார். என் அருமை சகோதரர் சிங்கம்புலி அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மகளிரின் மதிநுட்பமே அப்படிங்கிற அணியில் பேச அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உலக தமிழர்கள், கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும்
உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கப்பட்டு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ என்னென்ன பிரச்சனைனா ஒன்றுமே இல்லை. ஆளுமை கம்மி அப்படின்னு நான் பேச வரல. ஆளுமை இருந்தால் மட்டும் ஒன்றும் பெருசாக குடும்பங்கள்லாம் பெருசாகிரும் அப்படின்னு நான் பேச வரல. பெண்களின் மதிநுட்பம் அதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதை ஆணித்தரமாக நான் சொல்ல வரேன். நம்மளாம் வேஷ்டி சட்டை எல்லாம் கட்டிட்டு செல் எடுத்துகிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு இல்லை பைக் எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். இதுக்கு யார் காரணம்? நீ போ, இன்றைக்கி போய் பட்டிமன்றம் பேசு, இன்றைக்கி சினிமா ஷூட்டிங் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வா அப்படின்னு யார் சொல்கிறா? என் மனைவி சரியாக இருந்தால் தான் என்னால் இங்கே வந்து பேச முடியும். ஆளுமை அப்படிங்கிறது வீட்டில் மதிநுட்பத்தோட பெண்கள் இருக்கும்போது தான் அது வருது. ஆளுமைன்னா என்ன? ஒரு அரசியல்வாதி ஆளுமை, ஒரு சினிமாக்காரங்கிற ஒரு ஆளுமை, ஒரு தொழிலதிபருங்கிற ஒரு ஆளுமை. அந்த ஆளுமையை உருவாக்குறது யார்? அந்த டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, ஒரு தோழியா, ஒரு நண்பனா, ஒரு டீச்சரா, ஒரு கைடா, படித்த பொண்ணாக இருந்தாலும் படிக்காத பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறீங்கல்ல, என்னம்மா செய்யலாம்? இல்லைங்க நீங்கள் அவரை போய் பாருங்கள், இல்லைங்க இவரை போய் பாருங்கள், நீங்கள் ஏன் மனசை விட்டுறீங்க, பேசாமல் இருங்க, நீங்கள் நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் அந்த குடும்பத்தை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பெண் சொல்லத்தான் அவன் பெரிய ஆளாக வருவான். நான் வந்து ஒரு குரலை சொல்லிட்டு போயிடலாம், மணி அடிக்கிற வரைக்கும் இருக்க வேணாம்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த குரலை ராஜமூர்த்தி அண்ணன் பேசிட்டாரு. அந்த குரல் வள்ளுவர் நம்மளுக்கு சொன்னது. புகழ் பிரிந்த இல்லிலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் வீடு நடை. புகழை பாதுகாத்து சேர்த்து வைக்கிற மனைவி இருக்க போய்தான் நீ வீரமாகவே நடக்க முடியும். இல்லாட்டி நீ நடக்க முடியுது. எப்படி நடப்ப? நீ டாக்டர் தெரியாம மாத்திரை எழுதிட்டார் போல இருக்கு. எப்படி நீங்க நடக்க முடியும் சொல்லுங்க? புத்தர் போயிட்டாருங்க, புத்தர் இப்படி திடீர்னு ராஜா வந்து இளவரசர் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்டாட்டி அழுத கண்ணீர் உங்களுக்கு தெரியுமா? ராமன் போயிட்டாருங்க, ராமன் கூட லட்சுமணன் போட்டாருங்க, லட்சுமணன் பொண்டாட்டி பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமா? மதிநுட்பம்ங்கிறது என்னங்க? ஒரு 4 பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்குன்னு வச்சுக்க, ஒரு சீட்டு எதுக்கு போடுறோம்? அந்த 10 ரூபா இருந்துச்சு, 50 ரூபா, அந்த சீட்டு போடுறதுன்னு அசிங்கமா? சீட்டை கண்டுபிடிச்சதே பெண்கள் தானே. 4 பேர் ஓடுவேன், 7 பேர் ஓடாமல் இருப்பேன், அதெல்லாம் பற்றி பிரச்சனை. அதை எப்படி மதிநுட்பம்ங்கிறது அதை எப்படி கொண்டு போய் நீங்கள் சொல்கிறீங்களே, செஸ் பிளேயர்ஸ் ரஜினிகாந்த்ங்கிறவங்க, குகேஷுங்கிறீங்க, அவர் சொல்கிறீங்களே டாக்டர் வேலையை வேணாம்னு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணாமல் வாழாமல் இருப்பார். அந்த மனைவி சொல்லாமல் அவர் செஞ்சுருப்பாரா? மனைவி இல்லாமல் செஞ்சுருந்தா நீங்கள் அதை சொல்லலாம். மனைவியோட சேர்ந்து தானே செய்கிறாரு. அப்போ மனைவி தானே அதிகமான ஊக்கம் கொடுத்துருக்கணும். ஒரு 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 கதை சொல்கிறேன். ஒரு எழுத்தாளர் புதுசாக கல்யாணம் முடிச்சிட்டாரு. தேனிலவுக்கு போகணுமா போக வேணாமா, போகணுமா போனால் 2000 ரூபா வேணும். என்ன செய்கிறது? ஆனந்த வீடலில் முதல் பரிசு 1000 ரூபா, குமுதத்தில் முதல் பரிசு சிறுகதைக்கு 1000 ரூபா. ஏம்மா ஒரு 2 டீக்கு மட்டும் போட்டு கொடுமா, சாயந்தரத்துக்குள்ளே 2 கதையை எழுதி அனுப்பிச்சி விட்டுருவோம், 2000 ரூபா வந்துடும், நமக்கு ஊட்டி கொடைக்கானல் போகலாம்னு ஃபிக்ஸ் பண்ணி போகிறார். மிகப்பெரிய எழுத்தாளர் அவர். போய் எழுதுறாரு. எழுதிட்டு சாயந்தரம் வந்து 2 பேருமே போஸ்ட் ஆஃபீஸ் போய் அனுப்பிச்சி வச்சுறாங்க. 2000 ரூபா வந்துடும் வெயிட் பண்ணுறாங்க. போன போஸ்ட்மேன் வர்றாரு 2 நாள் கழிச்சு, 2 கதையும் ரிஜெக்ட். என்னம்மா நல்ல கதை, நீ படித்து பார்த்தே இல்லை? ஆமாங்க சூப்பர் கதை, நீங்கள் கவலைப்படாது, பேசாமல். ஒரு 3 நாள் கழித்து அதே போஸ்ட்மேன் வர்றாரு, 2000 ரூபா கொடுக்குறாரு. 2 பத்திரிக்கையிலேருந்து 1000 ரூபா வந்திருக்கு. இது அனுப்பலையேங்கிறாரு. நீங்கள் ஆனந்த விடனுக்கு அனுப்பிச்சிங்கல்ல, அந்த கதையை நான் குமுதத்துக்கு அனுப்பிச்சேன், அது ஃபஸ்ட்டு ப்ரைஸு. குமுதத்துக்கு அனுப்பிச்சிங்கல்ல, அந்த கதையை நான் ஆனந்த விடனுக்கு அனுப்பிச்சேன், அது ஃபஸ்ட்டு ப்ரைஸு. உங்கள் கதை நல்ல கதைங்க, படித்த ஆளுதான் தப்பு. இப்போ எங்கே மதிநுட்பம்? நீ எழுது, அதை காசாக்குனது யார்? அதை ஜெயிச்சு காட்டினது யார் சொல்லுங்கள்? எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. அது எங்கள் அத்தையோட அண்ணன் வீடு கட்டிட்டார். அப்போ அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லை, வீடு கட்டுறதுக்கு போகலை அப்படி இப்படின்னு. ஆனால் அண்ணன் பொண்டாட்டி இவரை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்கு. இந்த பொம்பளை செல்லுது, என்ன வழக்கமாறு மாதிரி வீடு கட்டியிருக்கானே தெரியல, இவெல்லாம் வீடு கட்டிடுவானாக்கா, இவனுக்கெல்லாம் வீடு கட்டுற தகுதி இருக்கா? அது என்ன தான் கட்டியிருக்கான்னு வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். அதெல்லாம் கட்டுவானாங்க, அவனுக்கு இருக்க புத்திக்கு வாங்க, அவன் கூட சீப்பட்டாவே வாங்க, அவன் என்ன கட்டிக்கிறான்னு பார்ப்போம். சரி வா போகலாம். போயாச்சு. ஏங்க போகையில் அவன் டப்பாவை என்னத்தையா பர்சன்டேஜ் கொண்டு வருவேன். நம்மனா ஒன்று தானேண்ணா, நீங்கள் என்ன பிச்சைக்காரனா? நம்ம 100 பேத்துக்கு சோறு போடுறோமுங்க, வாங்க என்னத்தையாவது கிஃப்ட்டு தூக்கி எறிஞ்சு விட்டு வந்துடுவேங்க, வாங்க. அவனை தூக்கிட்டு போய் குத்து வழக்கு வாங்க சொல்லி ஒரு அண்டா வாங்க வச்சு 2 பேரும் தூக்கிட்டே போகிறாங்க. ஏங்க இதை போய் டக்குன்னு வச்சிடாதீங்க. 4 பேர் பார்ப்பேன், சேத்தூர்காரெல்லாம் காரி துப்பி விட்டுனா டக்குன்னு செஞ்சுருங்க. ஒரு 100 ரூபா சேட்டா இங்கே பாருங்கள், இன்னும் சொல்கிறேன், நீங்கள் என்ன பிச்சைக்காரனா? நம்ம என்ன இதாக இருக்கோம், பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்கோம், அடிச்சு எருங்க, 5-5000 ரூபா எடுத்து எருங்க, நெஞ்சிலே அடிங்க, பிறக்கிட்டு போகிறா, விடுங்க, எங்கடங்க மானக்கட்டவே, நீ விடுங்க, நீ அவனை பார்த்துக்கங்க. இவன் 5000 ரூபா கொடுத்துட்டான். விடியா, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்.
வெளியே வந்தோடனே தைரியம். எங்கே தான் போனாலும் கை நினைக்கக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, வெளியே வந்து வீடுங்க இவெல்லாம் விருந்து வச்சு கிழிச்சு போடுவேன். ஒரு சாம்பார் ஒரு அப்பளத்தை வச்சு போடுங்க, இது விருந்துக்குறாங்க. அது என்னங்கிறத தின்ட்டு போயிருங்க. வாங்க இங்கே பாருங்க, நம்ம 5000 ரூபா கட்டியிருக்கோங்க, வாங்க ஏங்க இங்கே பாருங்க, விடுங்க. அது என்னதான் செஞ்சுருக்கேன், உப்பு இல்லாமல் சோறு போடுவேன் வேங்கக்கா, இவன் விளங்காத முகறேன், வாங்க கூப்பிட்டு போய் சோறு சாப்பிட வச்சுருச்சு. இப்போ அவங்க நடந்துருச்சா? அப்போ புருஷன் என்ன மாதிரியான எண்ணம் இருக்காரு, இந்த மதிநுட்பத்தோடு அந்த பொம்பளை எப்படி கூட்டு போகுது பாருங்க. குடும்பத்தில் மதிநுட்பத்தோட பெண்கள் இருந்தால் உங்களுக்கு தோளில் துண்டு. மதிநுட்பத்தோடு உங்கள் வீட்டில் இல்லை பெண்கள் இல்லைன்னா உங்களுக்கு தலையில் துண்டு. உங்கள் துண்டு எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. பிரதீஷ் பார்க்குறாப்புல நம்ம துண்டு எங்கே இருக்குன்னு. சும்மா மரியாதைக்காக இடுப்பில் கட்டி தெரியாது, உங்களுக்கு தலையில் தான் துண்டு. பெண்களின் மதிநுட்பம் இல்லாமல் நீ என்னதான் ஆளுமையாக இருந்தாலும் கண்டிப்பாக வாய்ப்பில்லை ராஜா. அவர் ஆளுமையோடு உலகம் சிறக்க இருக்க பெண்களின் மதிநுட்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவருக்கே தெரியும், அவர் சும்மா உட்காந்துருக்காரு. பிரகதீஷ் கம்பி மத்தாப்பு கிளம்புங்க. நன்றி நன்றி. ரொம்ப அருமையாக ஒரு சினிமா பார்த்த மாதிரி பெண்களின் மதிநுட்பமே அப்படின்னு பேசிட்டு அமர்ந்திருக்கிறார். அதுக்கு பதில் சொல்லணும். ஆண்களின் ஆளுமையே என்ற அணியை நிறைவு செய்ய எங்கள் அருமை தோழர் பிரகதீஸ்வரன். அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் அண்ணன் சிங்கம்புலி அண்ணன் இருக்காரு, ஒரு ராக்கெட்டான். அண்ணன் வீட்டில் வீடு கட்டியிருக்கான், அவன் என்னத்தை கட்டிவிட்டான்? வாங்க பாப்பா, இந்த சும்மா நீங்கள் போகலாம், இந்தாங்க அண்டா வாங்க. எதுக்கு 1000 ரூபா 500 எழுதி 100 ரூபா எழுதிட்டு 5000 எழுதுங்க. வெளியில் வந்து அவன்கிட்ட கேட்டால் தான் தெரியுது 50000 ரூபா கடந்தா. அதை விட வேதநாயகி தலையில் முடியலன்னா கிளார் அடிக்கும், வாழ்க்கையில் பெண் இல்லைன்னா போர் அடிக்கும். எங்கள் நடுவர்கிட்ட கேளுங்க. இல்லை நான் அதுக்கு நான் ஏங்க அவரை எப்படி விட்டு கொடுப்பேன் எங்கள் அண்ணனை. இங்கே உங்கள் பாயிண்ட்டை பேச வேண்டியதானையா? செவனேன்னு நான் நடுவில் உட்காந்துருக்கேன், என்னையே ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்க? நீங்கள் அங்கே அடிச்சீங்கல்ல ஜால்ரா. திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளோ முடி இருந்துச்சு, கலைரவுக்கு பூரா வந்து பார்த்துருக்காருன்னு. சீப்பு உள்ளே போகாதுங்க, அவ்வளோ முடி இருந்தது. வழுக்க கிளார் அடிக்குதான் எங்களை வழுக்கைக்கு. ஏன் அப்படி வழுக்கை ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்த பெண்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு சிந்திச்சு 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 அவ்வளவும் சிந்திச்சு கல்யாணம் ஆகாம வழுக்க விழுந்திருக்காங்க. யாருக்காவது பிச்சை எடுக்கிறது பூரா நீங்க தானே, அம்புட்டையும் பிச்சை எடுக்கிறது. அதில் வேற ஒரு நாங்கள் பட்டு புடவை கட்டி நகையை போட்டுக்கிட்டு நாங்கள் போனோம்னா அது வந்து அப்போ தான் எங்கள் மனைவியை கணவர் நல்லா வச்சிருக்கிறதுக்கு பேர் கணவர் இல்லைம்மா, ஏமாச்சு அதெல்லாம். நீ என்னையா வள்ளி திருமண நாடகம் மாதிரி அடிச்சு நொறுக்கிறிய? இப்போ சாப்பிட உட்காடுறோம், அதில் எதுவுமே இருக்காது. உப்பு பேர், அது என்ன குழம்புன்னு நம்மளா ஒரு பேர் வச்சுக்கணும். அவங்க வைக்கிறது இல்லை, நம்மளா ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம். அப்படி ஒரு குழம்பா இருக்கும். நல்லா இருக்கா கேட்குற என்ன அப்படி பார்க்குறீங்களே? ஒன்றும் இல்லை. இது வேதநாயகி வீடு. ஒரு கணவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு என்ன வேணும், இதை இருக்கிறத வச்சு எப்படி சமாளித்து ஒரு நல்ல சாப்பாடு வைக்கல. எங்கள் இந்திரா காலனி ஏன் பிரச்சனை உங்கள் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? இவ்வளோ காலம் தினம் பட்டிமன்றம் ஊர் ஊராக போனால் எல்லா ஊர்லேயும் பட்டிமன்றம் பார்க்குறவன் இருக்கான்ல. எனக்கு லிங்க் கொடுப்பாரு பாருங்க. அதே கண்ணதாசன் தானே எழுதினாரு. அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். வருவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். பாவியவன் பெண்ணினத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். சும்மா மரணம் என்னும் தூது வந்தது, அது வேதநாயகி என்னும் பேரில் வந்தது. எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று.
பாடுங்கள் என் கல்லறையில் நம்ம ஆம்பளை பூரா பைத்தியக்காரன். பிரதீஸ்வரா, விரக்தி அடைஞ்சிடாத. இப்போ உனக்கு ஜால்ரா வாசிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடவா? கோலமாமத யானையை நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியை நம்பலாம், ஆனால் இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடன்னு குந்தனா தாளம் போடன்னு, தந்தனா பாட்டு பாடன்னு குந்தனா தாளம் போடன்னு. சந்தோஷமா? இப்போதான் நீங்க சிறந்த நடுவர். நீங்க வீட்டில் பெண்கள் ஆரம்பிக்கிறவங்களங்க சாப்பிட உட்கார்ந்துட்டு இந்த வாய் எடுத்து இப்படி கொண்டு போவோம். எல்லார் வீட்லையும் அனுபவத்தை பாருங்க, நெஞ்சில் கை வச்சு அனுபவத்தை அவங்க ஆரம்பிப்பாங்க. ஏங்க என்னங்க சர்வ வல்லமை படைத்த ஆளுமை நிறைந்த ஆண் அனுபவப்பட்டிருப்பான். என்ன ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை. என்ன அப்படின்னா அன்னையோட செத்தான் அவன். முதல்ல ஒரு சிரிப்பு அறிஞ்சில்ல, என்ன அப்படின்னு கேட்டோம்ல, அடுத்த செகண்ட் அழுக. அது அப்படியே பொல பொலன்னு ஊற்றும். இந்த முதல்ல சிரிப்புக்கு முன்னாடி இந்த கண்ணீர் எங்க இருந்துச்சுன்னே தெரியாதுங்க. பொல 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 பொலன்னு எதுக்குமே சொல்லாது. கட்டி விட்டா நீங்க ஒன்னும் சொல்லலன்னு நினைக்காதீங்க, நம்ம பரம்பரையா திட்டிக்கிட்டு இருக்காதுல. வீணா போனவனை கட்டி கொடுத்து நம்ம அங்கங்க ஒரு வார்த்தை தெரியும். வீணா போன குடும்பத்துக்கு கட்டி கொடுத்து 10 நிமிஷம் இது இந்த ஆளுகையில படுத்துற பாடு இருக்க. ஐயோ ஐயோ, அன்னைக்கு ஒரு அம்மா பயங்கரமா மைக்கெல்லாம் வச்சுட்டாங்க டெத்து வீட்டில். இது என்ன பண்ணிருச்சு, 4 பேர் பொம்பளை எல்லாம் மதிக்கணும், நல்லா அழுகணும்ட்டு. எதுக்கு அழுக தெரியாது. இது செல்போனில் ஒப்பாரியை டைப் பண்ணி யூடியூப்ல ஜாக்கெட்டுக்குள்ள போட்டுருச்சு. செம்ம ஒப்பாரி போகுது. என்னடா கந்தசாமி பொண்டாட்டி இந்த வையும் வைக்கிற ஒப்பு, ஊரே பாக்குது. இந்த சும்மா அழுதுட்டு போய் உட்காந்துருந்துச்சு பாருங்க, அதுக்கெல்லாம் துக்கம் தாங்காம உடியாந்து கட்டி பிடிச்சிருச்சு. உடியாந்து எல்லாம் கட்டி பிடிச்சி அழுகையில ரொம்ப சோகம் டெவலப் ஆகி இறுக்கி கட்டி பிடிச்சதுல பாட்டு யூடியூப்ல மாறிடுச்சு. மாறி பாட்டு வருது. கட்டி பூட்டிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூட்டிடா. செத்து கிடக்கிறவன் நினைச்சான் அதை ஒழுங்கா செஞ்சிருந்தா நம்ம ஏன்டா சாக போறோம். நம்மகிட்ட என்ன இருக்கு இல்லைங்கிறத பத்தி கவலை இருக்காது. அவங்களுக்கு தேவை என்னவோ அதுக்கு ஒரு பில்டப் போடுவாங்க பாருங்க. அதை வாங்கிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒன்று பண்ணுவாங்க பாருங்க. அதுதான் இங்க பிரச்சனை. ஆளுமை என்பது இந்த இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு இந்த வட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வராமல் இருக்கிறது தடுத்து எடுத்து கொண்டு போகிறதானங்க ஆளுமைன்னு வேணும். உங்கள் மதிநுட்பங்கிறது எதுக்கு வேலை செய்யுது? சிக்கலில் மாட்டி விட்டுறதில்ல, அதுக்கு தானே வேணுன்றோம். இதை விட இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன், நன்றாக கவனித்து பாருங்கள். ஒரு கணவன் மனைவி, குழந்தை வருது, வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்ணின் தேவைகள் அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் ஆணின் தேவைகள் குறைத்து கொண்டே வருவான் ஆண். ஆம்பளை அது வளர 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 தன்னுடைய தேவைகளை வீட்டுக்குள்ள எல்லாத்துலையும் சமூகத்தில் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு வெளியிலேயே போக மாட்டான். பொம்பளை பிள்ளை இருக்கும், வளர்ந்து வரும். இந்த பொம்பளை பிள்ளைய ஒரு வளர்ந்து வரையில் நல்ல மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், நல்ல மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு அவர் ஒரு பெரிய அலைச்சல் இருப்பான் பாருங்க. எல்லா இடத்திலும் தன்னுடைய தேவைகளை தியாகங்கள் சொல்லி வந்து நிற்கிற ஆளுமைங்கிறது வெறும் சும்மா அரட்டி உருட்டுறன்னு புரிஞ்சுக்காதீங்க. ஆளுமை என்பது அமைதியிலும் ஆளுமை இருக்கிறது. வீட்டுக்குள்ள எல்லாம் கசாமுசான்னு சண்டை வரல, இந்தா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்பவும் கேட்கலையா, செருப்பை மாட்டிட்டு 10 நிமிஷம் வெளில போயிடாம பாருங்க, அதுலயும் ஆளுமை இருக்கு, புரிஞ்சுக்கங்க. இதுதாங்க ஆளுமை. ஆளுமை என்பது அடக்கி ஆள்வதல்ல, அதை ஆற்றுப்படுத்தி வழிநடத்தி செல்கிற ஆளுமைதான் ஆண்களுடைய ஆளுமை. அதுதான் தேவை என்பதை தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆணின் ஆளுமை எப்படி இருக்கணுன்றதுக்கு ரொம்ப அழகான உதாரணத்தை சொன்னார். ஒரு வரியில நான் சொல்றேன், தவறு நடந்தா அதை தலையில போட்டுக்கிறது யாருன்னா
அவன் தான் என் ஆம்பளை. இதுக்கு பேர் தான் ஒரு ஆணினுடைய ஆளுமை. ஒரு வீட்டில் நடக்கிற சிறப்புக்கு பூரா அந்த அம்மா தான் காரணம்னு பாராட்டுவான். அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, நீ ஏண்டா நீ கண்டிச்சு உன் பிள்ளைய வளர்க்கலை, உன் பிள்ளைய கண்டித்து வளர்த்துருந்தா அவன் இப்படி போயிருப்பானான்ட்டு ஒரு ஆம்பளையத்தான் சட்டையை பிடிச்சி கேட்பான். மிகப்பெரிய சாதனை படைத்த சாதனையாளர்கள் வீட்டில் எப்படி வாழ்ந்தாங்க? சார்லி சாப்ளின், எவ்வளவு கஷ்டம் நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு உலகத்தையே சிந்திக்க வைத்த அந்த சார்லி சாப்ளினுடைய குடும்ப வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம ஆளுமைங்கிறது, ஆண்களுடைய ஆளுமை வீட்டில் செல்லவே செல்லாது. ஒரு விஷயத்தை சொல்லி நான் தீர்ப்பு சொல்கிறேன். ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். ஒருத்தன் ராத்திரி படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு சொல்கிறேன், ராத்திரி பூரா ஒரே கனவு, கட்டிலுக்கு அடியில் 2 பயலுக படுத்திருக்க மாதிரியே எனக்கு கனவு, தூக்கமே வரல அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருக்க அறிவாளிய ஆளுமை மிக்க ஆண்கள்லாம் ஐடியா கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கார், அவர்கிட்ட கூட்டி போனால் உன்னை எப்படியாவது குணப்படுத்திடுவார். அங்கே போய் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவனை தூங்க வச்சு, அவர் சின்ன வயசில் நிறைய விஷயங்களை பார்த்து பயந்துருக்காரு, அதை நாங்கள் ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிடுறோன்ட்டு 120 மாத்திரை எழுதி கொடுக்குறான். டெய்லி நைட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா அவர் நிம்மதியாக தூங்கிடுவார். அவங்க வீட்டுக்காரம்மா இதுக்கு எதுக்குடா ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனீங்க? கட்டிலுக்கு அடியில் 2 பேர் படுத்து கிடக்கிறான்னு தானே உனக்கு கனவு வருது. உன்னை யார் கட்டிலில் படுக்க சொன்னது? பாயை விரித்து நீ பாட்டுக்கு படுத்தினா அதுக்கு அடியில் எவனாவது படுத்து உன்னைய பெரட்டுவானா அப்படின்னு ஒரு யோசனை சொன்னிச்சு பாரு. ஆடாடாடா, இது தெரியாமல் 25,000 ரூபா அந்த டாக்டருக்கு ஃபீஸை கொடுத்துட்டேனேன்னு. ஒரு வரியில் ஒரு கணவனின் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல், அந்த மதிநுட்பம் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆண்களுடைய ஆளுமை மிகப்பெரிய சமூக சீர்திருத்தங்களை செய்யலாம், ஆனால் இல்லறம் சிறக்க ஒரு ஆணினுடைய ஆளுமையான அந்த சிந்தனைகள் எந்த இல்லறத்தையும் சிறக்க வைக்கிற முடியாது. ஒரு பெண்ணினுடைய மதிநுட்பமும் அந்த பெண்ணினுடைய அன்பும் அரவணைப்பும் பாசமும் தான் ஒரு இனிய இல்லறத்தை சிறக்க வைக்கும். அதனால தான் பாரதி சொன்னான், தையலை உயர்வு செய் அப்படின்னு. பெண்கள் எந்த நாட்டில் உயர்வுபடுத்தப்படுகிறார்களோ அங்குதான் மண் விடுதலை என்பது உருவாகும். பெண்ணடிமை தீருமட்டில் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருவது முயற்கொம்பே என்ற பாரதிதாசனின் வரிகளில் நான் இன்று சொல்லி, மகளிரின் மதிநுட்பம்தான் இனிய இல்லறத்திற்கு அச்சாணியாக இருக்கிறது. ஆண்களின் ஆளுமை சமூக சீர்திருத்தத்திற்கு பயன்படுமே ஒழிய இல்லறத்திற்கு பயன்படாது என்று சொல்லி, எங்களை வியக்க வைத்த கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.